புதுக்கோட்டை மாவட்டம் தேவமலை என்ற பெருமாநல்லூர் பழங்காலத்தில் பெருமிழலை என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. அங்கே 9ஆம் நூற்றாண்டில் பெருமிழலை குறும்பர் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவனடியவர்களை வணங்கி உபசரிப்பதை தன் முதல் கடமையாக நினைச்சார். அடியவர்களுக்கு வேண்டிய உணவு உடை தருவதுடன் தேவையான பணிவிடைகளை செய்து மகிழ்வார். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வாழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்டது பற்றியும், அவர் இனிமையான தமிழ் பதிகங்கள் பாடி இறைவனை மகிழ்விப்பதோடு பல அற்புதங்கள் நிகழ்த்துவதும் பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட பெருமிழலை குறும்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் பேரன்பும் மிகுந்த பக்தியும் கொண்டார். நேரில் பார்க்காமலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன் குருவாக எண்ணி அன்புடன் 5 எழுத்து மந்திரம் ஓதி தியானம் முதலாகிய யோக பயிற்சிகளை செய்து வந்தார். அந்த ஆழ்ந்த குருபக்தி மற்றும் சிரத்தையான யோக பயிற்சிகளால் அனிமா மகிமா முதலான சித்திகளும் கைவரப் பெற்றார். அஷ்டமா சித்திகள்னா என்ன? அனிமா அணுவைப் போல உடல் சிறிதாக பெறுதல், மகிமா மலையைப் போல பெரிதாக மாறுதல், லகிமா காற்றைப் போல லேசாக இருத்தல், கரிமா அசைக்க முடியாத அளவுக்கு கனமாக பாரமாக இருத்தல், பிராத்தி எல்லா பொருள்களையும் தன்வயப்படுத்துதல், மனதில் நினைத்ததை அடைதல், பிரகாமியம் கூடுவிட்டு கூடுபாய்தல், தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல், ஈசத்துவம் நான்முகன் முதலான தேவர்களிடத்திலும் தன் ஆணையை செலுத்துதல், வசித்துவம் அனைத்தையும் வசியப்படுத்துதல். குருவருளால் யோகமும் ஞானமும் தானே வாய்க்குங்கிற மாதிரி இந்த சித்திகள் அவருக்கு தானாக வாய்த்தன. ஒரு நாள் அவர் தியானத்தில் இருந்தபோது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களம் என்கிற திருத்தலத்தில் பதிகம் பாடி இறையருளால் வெள்ளை யானை வர அதன் மீதேறி கைலாயம் செல்லப்போகிறார் என்பதை தன் ஞான கண்ணால் கண்டுகொண்டார். கண்ணின் மணி போல, மணியின் ஒளி போல கருதும் குருநாதர் நீங்கும் முன்னதாகவே தான் இவ்வுலக வாழ்விலிருந்து நீங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மனம், புத்தி, சித்தம் மற்றும் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 அந்தக்கரணங்களையும் ஞானத்தில் ஒடுக்கி தியான நெறியில் மூச்சினை அடக்கி யோகத்தால் பிரம்மநாடி என்று சொல்லக்கூடிய கபால நடுநாடியை திறந்து பருவுடலை நீத்து இறைவன் மலரடி சேர்ந்தார். இந்த இடத்துல கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி அப்படின்னு ஔவையார் விநாயகர் அகவலில் சொல்கிறது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? நமது வேத சாஸ்திரங்கள் குரு அருளை பற்றியும் குரு பக்தியை பற்றியும் விரிவாக சொல்லுகின்றன. அதன் விளக்கமாய் வாழ்ந்தவர் பெருமிழலை குறும்பர். 63 நாயன்மார்களில் இவரும் திருமூலருமே யோக நெறியில் நின்றவர்கள். திருச்சிற்றம்பலம்.